ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம கரும்பு ஜூஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து சூப்பராக நம்ம கண்ணு முன்னாடியே கரும்பு ஜூஸ் எடுத்து அதில் நம்ம எந்த ஃப்ளேவர் சொல்லாமல் இஞ்சினா இஞ்சி, பைனாப்பிள்னா பைனாப்பிள், கிரேப்ஸ்னால் கிரேப்ஸ் ஆட் பண்ணி கொடுக்குறாங்களாம். அதை நம்ம இன்றைக்கி எப்படி இருக்குது இந்த கடையில், ஒரு யூனிக்கான ஐட்டமும் இருக்குது இந்த கடையில். அந்த கரும்பு ஜூஸை வச்சு கொடுக்கக்கூடிய பாட்டில் தான் இந்த கடையில் யூனிக்காக இருக்குது. அப்படியே கரும்பு மாதிரியே இருக்கக்கூடிய பாட்டிலில் நியூவாக க்ரியேட்டிவிட்டியாக பண்ணியிருப்பாங்க. ஒன் டைமாவது போய் பார்க்கலாம். சூப்பரான கரும்பு வந்து ஃப்ரெஷ் கரும்பு நம்ம கண்ணு முன்னாடியே வச்சு போடுவாங்க. என்ன ஃப்ளேவர் சொன்னாலும் 1 லிட்டரு இருக்குது, சின்னது இருக்குது, 1 லிட்டர் இருக்குது, அரை லிட்டர் இருக்குது, அப்படி நிறைய வெரைட்டியில் இருக்குது. நாங்கள் மின்ட்டு மட்டும் வாங்கலை. மின்ட்டு மட்டும் நாங்கள் போன தடவை ட்ரை பண்ணோம், அது ரொம்ப நல்லா இல்லை. இதுதான் எல்லாத்தோடைய ப்ரைஸ் வேஸ்ட். நாங்கள் மின்ட் வந்து போன தடவை ட்ரை பண்ணோம், அது ரொம்ப நல்லா இல்லை. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே கடையிலலாம் குடிக்கும்போது இஞ்சி ஆட் பண்ணாலே எங்களுக்கு பிடிக்காது. குடிப்போம், ஆனால் ரொம்ப பிடிக்காது. வேறு வழி இல்லைன்னா குடிப்போம். ஆனால் மற்றபடி எல்லா கடையிலையும் நாங்கள் இஞ்சி வேண்டான்னு சொல்லி தான் குடிப்போம். அதனால் எங்களுக்கு இப்படிலாம் கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணது ரொம்ப பிடிக்கலை. ஓகே தான், குடிக்கலாம். ஆனால் நாங்கள் ரா கரும்பு தான் வாங்கினோம். ரா கரும்பு ஜூஸ் அதான் வாங்கினோம். 5 ஃப்ளேவர் வாங்கினோம் நாங்கள். அந்த மின்ட் மட்டும் வாங்காமல், ஏன்னா எங்கள் வீட்டில் எனக்கு மட்டும் தான் பிடிக்காது, மற்ற எல்லாருக்கும் ஃப்ளேவர்ஸ் போட்டால் பிடிக்கும். இஞ்சி நான் வந்து சரி ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போமே, இப்போ இஞ்சி ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். எனக்கு நான் ரா கரும்பு வாங்கலை, ஏன்னா எப்போ அதை குடிச்சு போர் அடித்ததுனால சரி இது ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து இஞ்சி வந்து தனி ஃப்ளேவராக வச்சனால கண்டிப்பாக நிறைய இஞ்சி போடுவாங்க. அதனால் நாங்கள் இஞ்சி கொஞ்சம் கம்மியாக தான் சொன்னோம். இருந்துமே அது ஒரு தினுசாக நல்லா தான் இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். 5 பாட்டிலையும் நல்லா தூக்கிட்டு வந்தோம். ஆனால் என்ன 5 பாட்டிலையும் குடிச்சு முடிக்க தான் முடியல. வச்சு 4-5 நாள் வச்சு குடித்தோம். நல்லா தான் இருந்துச்சு. டேஸ்ட் இப்போ எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிரஷன் வரும். பாய் காய்.